பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா Zebronicsல இருந்து வரக்கூடிய ஒரு சூப்பரான கீபோர்ட் அண்ட் மவுஸ் காம்போ பார்க்க போறோம். சோ இது முற்றிலுமான ஒரு வயர் காம்போ அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாருமே வயர்லெஸ் தான் வந்து ரிவ்யூ பண்ணிட்டு இருப்பாங்க. பட் நான் ஏன் வயர்ட் பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல நல்ல ஒரு ப்ராடக்ட்டை வாங்கணும் அப்படிங்கிறது எல்லாரோட ஆசையாவும் இருக்குது இன்னைக்கு இருக்க சிச்சுவேஷன்ல. சோ அப்படி ஒரு ஆசை நிறைவேறணும் இல்லையா? சோ அதுக்காக ஒரு வயர்ட்ல பார்க்கலாம். ஏன்னா பட்ஜெட் ரேஞ்சில வயர்ல இருக்கக்கூடிய காம்போஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே பிரைஸ் கம்மி பட் குவாலிட்டியாவும் இருக்குது. சோ அதுல எது அப்படின்னு நான் ஆலோசனை பொழுது அமேசான்ல இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ப்ராடக்ட் பார்த்தேன், அதுவும் Zebronics கம்பெனில. சோ அது என்ன ப்ராடக்ட் அப்படிங்கறத தான் இன்னைக்கு இருக்க இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டெக்4வி தமிழ். என்னுடைய பெயர் விஜய். வாங்க இன்னைக்கு இருக்கிற வீடியோக்குள்ள போகலாம். Zebronics இருந்து வரக்கூடிய JUWDAA அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராடக்ட் 750 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாடல்ல வருது. இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பேக்கேஜிங் பாக்ஸிங் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. பட் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டீங்கன்னா அமேசானுடைய கிரேட் இந்தியன் செல்ல இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். இந்த ப்ராடக்டோட பிரைஸ் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 299 ரூபீஸ்க்கு வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ஆஃபர்லாம் போக அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30 ரூபா கம்மியா இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்படி நம்ம பார்த்து வாங்கும் பட்சத்தில் இந்த பிரத்யேகமான ப்ராடக்ட்ல வந்து ஒரு பிரச்சனை வந்தது. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த ப்ராடக்ட் ரிட்டர்ன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஒயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் அந்த கீபோர்டு வந்து சுத்தமாக ஒர்க் ஆகலை. மவுஸ் வந்து நல்லா ஒர்க் ஆகுது. ஸோ இந்த ஒரு பிரச்சனைனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திரும்ப ரிட்டர்ன் போட்டு திரும்ப இன்னொரு ப்ராடக்ட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ இந்த ப்ராடக்ட் தான் வந்து நம்ம கிட்ட இருக்குது. இந்த ப்ராடக்ட்ல இருக்கக்கூடிய மேக்ஸிமம் அட்வான்டேஜஸ் அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதுல வந்து 120 கீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ருபி கீயும் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னலா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்ல இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா 10 லட்சம் வாட்டி நம்ம கீ ஸ்ட்ரோக்ஸை வந்து ப்ரெஸ் பண்ணாலும் அவ்வளவு சீக்கிரம் கீ போகாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய சைட்ல சர்டிஃபிகேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மவுஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மவுஸ் தரப்புல இருந்து பார்க்கும்பொழுது 3 மில்லியன் அதாவது 3 லட்சம் வாட்டி நம்ம வந்து மவுஸ் வந்து கிளிக் பண்ணாலும் மவுஸ்ல இருக்க எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே சர்டிஃபைட் பண்ணப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ருபி கீ அடிஷனலாக கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய கீபோர்ட்ஸ்ல வந்து டாலர் சிம்பிள்ஸ் தான் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ மேக்ஸிமம் பிராண்டட் கம்பெனி டெல்லா இருக்கட்டும் இல்லை லாகிடெக்கா இருக்கட்டும் இந்த மாதிரி இன்டர்நேஷனல் பிராண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் ப்ரொவைட் பண்றாங்க. பட் இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா Zebronics முற்றிலுமான இந்தியன் கம்பெனி அப்படிங்கிறதுனாலயோ என்னவோ தெரியல இவங்க வந்து ருபி கீ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிம்பிள் வந்து நம்மளுக்கு அடிஷனலா ப்ரொவைட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பிரத்யேகமான ப்ராடக்ட் வந்து பிளாக் கலர்ல நமக்கு கிடைக்குது. அதே மாதிரி மவுஸோடைய டாட்ஸ் பர் இன்ச் டிபிஐ அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க 1200 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். நம்மளுக்கு நல்ல ஒரு ஸ்மூத்திங் வந்து இருக்கும் அப்படிங்கறத நம்ம நம்பலாம். கீபோர்டோடைய வயர் லென்த் பாத்தீங்க அப்படின்னா 1.2 மீட்டர்ஸ் வரைக்கும் நல்ல என்லார்ஜ்டா ஒரு யூஎஸ்பி டைப்ல கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மவுஸ் வந்து பாத்தீங்கன்னா 1.1 மீட்டர்ல கொடுத்துருக்காங்க. மவுஸோடைய கிராம்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாவே 70 கிராம்ஸ் தான் வருது. கீபோர்டுடைய கிராம்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டீங்கன்னா 386 கிராம்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ வெயிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்பேர் பண்ணும்போது ரொம்ப பெருசாலாம் இல்லை. ஒயரோட லென்த்தும் வந்து பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுளா இந்த பிரத்யேகமான ப்ராடக்ட்டுக்கு எவ்வளோ கொடுக்கணுமோ அதை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த முற்றிலுமா இந்த ப்ராடக்ட்டை வந்து நான் ஒரு 2 வாரமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ 2 வாரம் அப்படின்னும் போது நம்ம ஆர்டர் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி ஆகிறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 வாரம் எடுத்துக்கிச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் கைக்கு வந்தது. ஸோ அதுலேயும் எக்ஸ்சேஞ்ச் போட்டோம். கிட்டத்தட்ட நான் அப்ராக்சிமேட்டாக நான் கரெக்டாக யூஸ் பண்ணது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3லேருந்து 4 நாட்கள் வந்து நல்லா ஹெவியாக யூஸ் பண்ணியாச்சு. பண்ண வரைக்கும் எனக்கு கம்ஃபர்டபுளாகவும் நல்ல ஒரு ப்ராடக்டாகவும் தெரிஞ்சுது. ஸோ இதை நம்ம வீடியோவை மேக் பண்ணி நம்மளுடைய பிரத்யேகமான சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இதை ரெக்கமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் பட்சத்தில் இந்த வீடியோக்கு ஒரு தம்ஸ் அப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த மாதிரியான சூப்பரான வீடியோஸ் எல்லாமே ஷேர் பண்ணுங்க. நம்மளோட சேனலை நீங்க புதுசா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா கீழே இருக்கக்கூடிய ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐகான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம போடக்கூடிய எந்த ஒரு வீடியோஸும் மிஸ் ஆகாம உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமா தெரிவிக்கப்படும். கூடவே ஆல் அப்படின்ற நியூ ஆப்ஷன் வரும், அதையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம போடக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாமே உடனுக்குடன் வந்து சேரும். Stay tuned. Until signing off, Vijay. Bye bye. See you. Have a nice day.